போட்டித் தேர்வுக்கு ஆணிவேராக இருக்கிறது அதோட டெஸ்ட் பேட்ச். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பணியில இருக்கக்கூடிய பல்வேறு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய டெஸ்ட் பேட்சை கிராஸ் பண்ணி தான் இந்த வேலையில அமர்ந்திருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு 21க்கும் மேற்பட்ட தேர்வுகள் அடங்கிய ஒரு தேர்வு தொடர் 19/1/2025 ஆரம்பிச்சு நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஒவ்வொரு கிளைகள்லையும் ஒவ்வொரு டைமிங்கா நடத்தப்படுது. முதல்ல உள்ள வரக்கூடிய மாணவர்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வழங்கப்படுகிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய பெருவாரியான தேர்வுகள் ஓஎம்ஆர் பேஸ்ல நடத்துறாங்க. அதனால டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட்டோடைய ஒரு மாதிரி எடுத்து அதோடைய வடிவமைப்பிலேயே நம்ம டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் நடத்துற மாதிரியே இந்த தேர்வு நடத்துறோம். அதற்கு பிறகு கேள்வித்தாள்கள் கொடுக்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துற மாதிரி மொத்தம் 100 பொது தமிழ் மற்றும் 25 கணித வினாக்கள், மொத்தம் 125 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வை நம்ம டெஸ்ட் பேட்சா கண்டக்ட் பண்றோம். இதற்கென சரியாக 1.25 மணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த 1.25 மணி நேரம் முடிந்த பிறகு இந்த தேர்வானது முழுமை பெறுகிறது. ஏன்னா நம்ம கரெக்டான நேரத்துல தான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து டெஸ்ட் போட்டு பார்க்கறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால முதல்ல கண்டிப்பா டைமிங்கை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1.25 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு ஒதுக்கப்படுது. டெஸ்ட் முடிஞ்ச பிறகு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ் நல்ல வல்லுநர்கள் மூலமாக முறையாக ப்ரிப்பேர் செய்யப்பட்ட ஆன்சர் கீஸ் போர்டில் நடத்தப்படுது. டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நாம் செய்த சரி மற்றும் தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கிற இடம் இதான். அதற்கு பிறகு வெளியேறும் மாணவர்களுக்கு பிரிண்டட் ஃபார்மேட்ல சொல்யூஷன் கீயும் வழங்கப்படுகிறது. கிளாஸ்ல சொன்னது போக அவங்களுக்கு பிரிண்டட் ஃபார்மேட்ல கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு போய் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் இல்லையா? அதனால கண்டிப்பா அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்யூஷனை பிரிண்டட் ஃபார்மேட்ல நம்ம கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கு 3 நாட்கள் உடையில இருக்குது. இந்த 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மறு தேர்வு இதே போன்ற ஒரு முறையில பின்பற்றப்படுகிறது. டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு மாணவர்கள்ட்ட இருந்து வாங்கின ஓஎம்ஆர் ஷீட்டை அதற்குன்னு உரிய மிஷின்ல வேல்யூ பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக ஆன்சர் கீ செக் பண்ணி ரேங்க் லிஸ்ட் போடுறோம். ரேங்க் லிஸ்ட் படி மாணவர்கள் பெற்ற தரநிலையை அவங்களுக்கு போன் வழியா எஸ்எம்எஸ் மூலமாகவும் அனுப்புறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பயிற்சி களத்துல யார் அதிகமாக வேர்வை சிந்துறாங்களோ அவங்க போர்க்களத்துல ரத்தம் சிந்த மாட்டாங்க. எனவே பயிற்சி தான் அடிப்படை என்பதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்வு தொடர் நடத்தப்படுகிறது.